إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாராந்த மார்க்க விளக்க வகுப்பில் சூரத்து யூசுஃபை நாங்கள் விளக்கத்துக்கு எடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் 77வது வசனம் வரைக்கும் சென்ற வகுப்பிலே நாங்கள் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இப்போ நாங்கள் சூரத்து யூசுஃபுடைய கடந்த வகுப்புகளை நீங்கள் மீட்டி பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரில் ஒரு அமைச்சராக நியமிக்கப்பட்டு அவருடைய கனவுக்கேற்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் தஆலா சீராக்கி கொடுக்குறான். இப்போ அவங்களோட சகோதரர்கள் மிஸ்ரை நோக்கி உதவி தேடி வராங்க. நாட்டில் பஞ்சம், உதவி தேடி வராங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சில தந்திரத்தை பயன்படுத்தி தனது கூட பிறந்த சகோதரன் பின்யமீனை தன்வசம் ஆக்கி கொள்றதுக்கு மன்னருடைய அந்த அளக்கக்கூடிய அந்த சுண்டை அளக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வந்து என்ன செய்கிறாரு, பின்யமீன் தன்னுடைய சகோதரருடைய பைக்குள்ளே போடுறாரு. அதுக்கு பின்னால் அவரை வந்து தன்வசம் ஆக்கி கொள்கிறார். இந்த நேரத்தில் தான் அவங்க சொல்லுவாங்க, என்னது, இவருடைய சகோதரரும் திருடர் தான், இவரும் திருடிக்கிறாரு. யூசுப் நபியும் ஏற்கனவே திருடினவர், அதே மாதிரி தான் இந்த பின்யமீனும் இப்போ திருடிக்கிறான்னு இவங்களோட சகோதரர்கள் பேசிக்கொள்வாங்க. அந்த நேரம் யூசுப் நபி என்ன செய்வார், மனசுக்குள்ளால் நீங்கள் தான் கெட்ட குணமுள்ளவர்கள், அந்தஸ்தில் கெட்டவங்க நீங்கள் அப்படின்றத மனசுக்குள்ளால் சொல்லிக்கொள்வாங்கன்ற அந்த வசனத்தோடு தான் இப்போ அடுத்தது காலு அவங்க சொல்லுவாங்க. யார் அந்த சகோதரர்கள், ஐயுஹல் அசீஸ், கண்ணியத்துக்குரியவரே, இன்னலஹு அபன் ஷேഖன் கபீர், வயது முதிர்ந்த ஒரு ஷேഖான வயதை போன ஒரு தந்தைக்கிறார் இவருக்கு, பின்யமீனுக்கு. யூசுப் கிட்டே சொல்கிறாங்க, சங்கையானவரே, கண்ணியத்துக்குரியவரே, இவருக்கு ஒரு வயசு போனவர் இருக்கிறார், எங்களில் யாரையாவது ஒருத்தரை இவருடைய இடத்துக்கு எடுங்க, நீங்கள் அவரை விட்டுருங்க, பின்யமீனை விட்டுருங்க. என் வாப்பா வயசு போன வாப்பா இருக்கிறார் இவருக்கு, அந்த இடத்துக்கு எங்களில் யார் சார், இப்போ 9 பேர் இருக்கிறோம் நாங்கள், எங்களில் யார் சார் ஒருத்தரை எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துகிட்டு இவரை விட்டுருங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னா நராக்க மினல் முஹ்சினீன், உங்களை பார்த்தா நீங்கள் நல்லவர் மாதிரி இருக்கிறீங்க, நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களை பார்க்கவோல் அப்படி விளங்குது. அப்படி சொன்னால் தானே இவங்க மனசுக்கு இதாகும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இவரை பிடிக்காம எங்கள்ட யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கோங்க, அவரை விட்டுருங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ இது வந்து அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னு கேட்டால் ஏக்கூப் நபிக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துக்கிறாங்க. இப்போ அங்கே ஏற்கனவே யூசுப் நபியை பறி கொடுத்த கவலையில் இருக்கிறார் ஏக்கூப் நபி. பின்யமீனையும் பறி கொடுத்தால் அதால் இவங்களை இன்னும் சந்தேகம் வந்துடும். ஏற்கனவே இவங்கள மேலே ஒரு டவுட்டில் தான் ஈக்கிறாரு. அதனால் இவங்க பார்த்தாங்க, இது சரி வராது, எங்கள்ட இடத்துக்கு வேறு யாராவது நீங்கள் எடுத்து நிப்பாட்டி வச்சுக்கோங்க, இவரை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க. கெஞ்சி கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவார்னு கேட்டால் சொல்லுவார், கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், மஆதல்லா, நான் அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுகிறேன். நாங்கள் வந்து இவருக்கு பகாரமாக இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கு அது நல்ல இது இல்லை, நல்ல முறை இல்லை. ஏன்னா இவருடைய இதில் தான் நாங்கள் பேக்கில் தான் இவருடைய பொருட்களில் தான் நாங்கள் கண்டு கொண்டோம் அந்த இதை. அப்படி போல் அநியாயமாக இன்னொருத்தர் எடுக்கிறது அது நல்ல முறை இல்லை, அது நல்லம் இல்லை, அது அப்படி செய்ய இயலாது. நாங்கள் அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடுறோம் அந்த தவறை செய்கிறது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார். மஆதல்லா, அல்லாஹ்ட்ட நான் பாதுகாவல் தேடுறேன். அன்னாஹுத இல்லாம வஜதுனா மதானா இந்தஹு, யார்கிட்ட நாங்கள் அந்த பொருளை கண்டோமோ அவர்கிட்ட தான் நாங்கள் பிடிச்சிக்கொள்வோம். அப்படி இல்லாமல் நாங்கள் வேறொத்தரை பிடிச்சா நாங்கள் அநியாயக்காரலாக ஆகிடுவோம். அந்த அநியாயம் செய்ய வேண்டிய இன்னா இதழ் லவாலிமும், அது அநியாயக்காரர் நாங்கள் ஆகிடுவோம். அப்படி செய்யலாது, யார்கிட்ட இருந்துச்சோ அவர் தான் அப்படின்ட்டு யூசுப் நபியை பிடிவாதமாக சொல்லிடுவார். இப்போ இவங்க ஃபலம் மஸ்தை அசூமின்ஹூ, அவரோட பேசி பார்த்தாங்க, அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கெஞ்சி பார்த்தா அவரை விட்ற பின்யமீனை சகோதரனை விட்ற முடிவில் இல்லை இவர். அப்போ இவங்க என்ன செய்வாங்கடா, ஹலசு நஜியன், தனியாக ஒன்று கூடி ரகசியமாக கதைச்சு கொள்வாங்க.
இது என்ன செய்கிறது, இப்போ அபு தந்தைக்கு என்ன சொல்கிறது, இவர் விட்ற மாதிரி இல்லை, பிடிச்சி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு கூட. கால கபீருஹும் அவங்களோட பெரியவர் மூத்தவர் கொஞ்சம் புத்தி உள்ள நல்ல யோசிக்க தன்மை உள்ள ஒரு சகோதரன். இந்த சகோதரன் தான் சொல்லுவாங்க தப்சீர்களில், ஏற்கனவே அந்த யூசுப் நபியை கொல்லுவோம்ன்ற கொல்லவானா, லா தக்துலு யூசுஃபை, கொல்லவாதீங்க அப்படின்ட்டு ஐடியா கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு தப்சீரில் சொல்லுவாங்க. அப்போ அவரே தான் இப்போ சொல்லுவார், அலம் தஅலமு, உங்களுக்கு தெரியும் தானே, அன்ன அபாக்கும் கது அஹத் அலைக்கும் மௌதிகம் மினல்லாஹ், உங்களோட தந்தை எங்கள்கிட்ட, அவர் சொல்லுவார், எங்கள் எல்லாரும் அவருடைய வாப்பா தான், உங்களோட தந்தை வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டாரு, அல்லாவை முன் வச்சு ஒரு ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டாரு, அது உங்களுக்கு தெரியும் தானே. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒமின் கபுலு மா ஃபர்ரத்தும் யூசுஃபுடைய விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே குறை வச்சிட்டீங்க, ஒரு தவறு இழைச்சிட்டீங்க, அதையும் நீங்கள் இப்போ ஞாபகம், உங்களுக்கு தெரியும் தானே, அதெல்லாம் மறந்துட்டீங்களாண்டு இப்போ ஞாபகப்படுத்துகிறார். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு, இப்படி கொல ஃபலன் அப்ரஹல் அருத், நான் வந்து இந்த ஊர்லேருந்து வரமாட்டேன், எனக்கு இங்கேருந்து வரையலாது. ஹத்தா யதனிலி அபி, வாப்பா என்னுடைய தந்தை எனக்கு அனுமதி தரணும், சரி பரவாயில்ல நீ வான்னு சொன்னால் நான் வருவேன். அவு யஹ்குமல்லாஹுலி, அல்லாவே எனக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும், எனக்கு ஒரு இந்த அப்போ தான் நான் வருவேன், அது வரைக்கும் எனக்கு மிஸ்டர்லேருந்து வரையலாது. ஏன்டா வாப்பாக்கு இப்போ வாக்குறுதி கொடுத்தாச்சு, ஏற்கனவே நாங்கள் ஒரு குத்தம் செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்போ இதுலேயும் பின்யமீனையும் கொடுத்துட்டா எனக்கு முகம் பார்க்கலாது தந்தையிட, அதனால் எனக்கு வரையலாது. வஹுவ ஹைருல் ஹாக்கிமி, தீர்ப்பு வழங்குவதெல்லாம் அல்லாஹ் தான் மிக சிறந்தவன். எனவே அல்லாவே ஒரு தீர்ப்பு ஒரு நாடுவான், ஒன்று சகோதரனை மீட்டெடுக்கிற ஒரு நிலைமை வரும், இல்லாட்டி வாப்பாவே என்னை மன்னிச்சு வாங்கன்னு சொல்லுவார், அப்படி அனுமதி தந்தால் நான் வாரேன், எனக்கு இப்போ வரையலாது, நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு வாப்பாவை சமாதானப்படுத்துங்க, விஷயத்தை சொல்லுங்கள், நடந்த விஷயங்களை சொல்லுங்கள், எனக்கு வரையலாது. ஏன்னா மூத்தவர் பொறுப்பானவர், இவர் வாப்பா கிட்ட பொறுப்பெடுத்து வந்தவர், அதனால் இப்போ அது சொன்ன மாதிரி செய்ய கிடைக்கல, அதனால் அவருக்கு எப்படி வாப்பட முகம் காட்டுறது அப்படின்ட்டு அவர் வரையலான்ட்டார். சொல்லுவார், இர்ஜிஉ இலா அபீக்கும், நீங்கள் உங்களோட வாப்பா கிட்ட போங்க, ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்க, யா அபானா இன்னபினக சரக்க, சொல்லுங்க வாப்பா உங்களோட மகன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, திருடிட்டாரு. ஒமா ஷஹித்னா இல்லா பிமா அலிம்னா, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு தான் உங்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம், எங்களுக்கு அவர் திருடினதெல்லாம் வந்து அவர் ஏற்கனவே திருடுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் திருடினதுக்கு சாட்சிக்குதாங்க அங்கே அவங்க எடுத்து காட்டுறாங்க, இவர் இந்த பேக்கில் இந்த எடுக்கக்குள்ள கண்டுட்டாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை வச்சு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் இஸ்லாம், அதனால் நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அவர் திருடினதாக சொல்கிறோம். ஒமா குன்னாலில் கைபி ஹாஃபிதீன், மறைவான விஷயம் எங்களுக்கு தெரியாது, ஒமா குன்னாலில் கைபி ஹாஃபிதீன், மறைவான விஷயங்கள், மறைவாக என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, சரிதானே. ஆனால் அவர் திருடினது சம்பந்தமான அந்த விஷயத்தில் நாங்கள் சாட்சி சொல்கிறோம், கண்டுட்டோம், அவங்க காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கு பிறகு இப்போ வேறு வழி ஒன்று இல்லை, இப்போ வாப்பக்கிட்ட வந்து விஷயத்தை சொல்லிட்டியாச்சு, அப்புறம் சொல்லுவாங்க வாப்பக்கிட்ட, வஸ்அலில் கரியத்தல்லத்தி குன்னா ஃபிஹா ஒல் ஈரல்லத்தி அக்பல்னா ஃபிஹா, இப்போ வந்து வாப்பக்கிட்ட நாங்கள் நல்லவங்கன்றதை நிறுவனம், ஏன்னா ஏற்கனவே வாப்பாக்கு ஒரு சந்தேகம் இருக்குது யூசுப் நபியோட விஷயத்தில், இப்போ பின்யமீன்ற விஷயத்துலேயும் இப்போ டவுட் ஆகிட்டு, இப்போ இவங்க சொல்லுவாங்க வாப்பக்கிட்ட, நீங்கள் வேணும்டா இந்த ஊரில் கேட்டு பாருங்களேன் எங்களை பற்றி, அந்த ஊரில் மிஸ்ரில் நாங்கள் போனோம், அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அப்படி இல்லாட்டி எங்களோட வந்தாங்களே அந்த பிரியாண கூட்டம் சாமான்லாம் எடுத்துக்கிட்டு எங்களோட ஊர்லேருந்து வந்தாங்க, எங்களோட ஒரு டீம் வந்தாங்க, நாங்கள் மட்டும் அவங்கள்ட்டையும் கேட்டு பாருங்களேன், நாங்கள் எப்படி இன்னால் சாதிப்போம், நாங்கள் உண்மையாளர்கள் தான், நாங்கள் பொய் சொல்லலை வாப்பா, அப்படி தானே. ஒரு தவறு செஞ்சிட்டா, ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சிட்டா, இப்போ நிரூபிக்கிறேன்னா என்ன சொல்லுவோம், எங்களோட ஊரில் வந்து கேட்டு பாருப்பா என்னையை பற்றி, என்னோட இருக்கிற ஆள்கிட்ட கேட்டு பாருண்ணா எப்படின்றது, ஏன்னா இப்போ வேறு வழி இல்லை, நிரூபிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நீ ஏற்கனவே தவறு செஞ்சுக்கிறாங்க இவங்க, அதனால் இப்படி சொல்கிறாங்க. அப்போ வாப்பா சொல்லுவார் என்ன, யாக்கூப் நபி சொல்லுவார், ஏற்கனவே சொன்னதை தான் சொல்லுவார், ஏற்கனவே யூசுப் நபியோட விஷயத்தில் என்ன சொன்னாரோ அதே மாதிரி இப்போயும் சொல்லுவார், பல் கால சொல்லுவார், பல் சவ்வலத்லக்கும் அம்புஸ்கும் அம்ரா, உங்களோட அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு மனக்குழப்பமாக தான் இருக்குது, நீங்கள் பின்யமீன் விஷயத்தை சொல்கிறீங்களே அது கூட எனக்கு நான் நம்புகிற மாதிரி இல்லை,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஃபசபுருன் ஜமீல், நான் அழகிய பொறுமையாக பொறுத்துக்கொள்கிறேன். அழகிய பொறுமைண்டா வெளியே மனுஷர்கிட்ட புலம்புறதில்லை, அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுறது, அதுதான் அழகிய பொறுமை. வெளியே மனுஷர்கிட்ட வாரவங்கள்ட்டெல்லாம் புலம்பி கஷ்டம் சோதனை அப்படின்ட்டு நான் பொறுமையாக தான் நிற்கிறேன்டா, அது அழகிய பொறுமை இல்லை, அது சும்மா பொறுமை. அழகிய பொறுமைன்றது அந்த கவலையை வெளியே யார்கிட்டையும் மனுஷர்கள்ட்ட சொல்கிறது, அல்லாஹ் கிட்ட மட்டும் சொல்லிட்டு பொறுமையாகிறது. இது புள்ள காணா போனாண்டா எங்கடவங்க எப்படி இருப்பாங்க, கத்துவாங்க கதறுவாங்க, வார போகிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ கண்டாலும் அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, குறையாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்குண்டா இறைவனை கூட அல்லாவை கூட சில நேரம் குறை சொல்லுவாங்க. கண் விளங்குது இல்லையா, இறை படைச்சவனுக்கு விளங்குது இல்லையா, ஏண்ட பிள்ளையாவா பிடிச்சிட்டு போகணும், ஏண்ட பிள்ளையா காணா போகணும் அப்படின்றலாம் செய்வாங்க. அதெல்லாம் அப்படி செய்வாங்களே அறியாமல் அதெல்லாம். அப்போ இவர் நபி யூசுப் நபி என்ன செய்வார்னா அழகிய முறையில் பொறுத்துட்டு பிள்ளைகளுக்கு ஏசவோ அடிக்கவோ அது இது சொல்லவோ இல்லை, அல்லாட்ட பொறுப்பு சாட்டிட்டு அழகிய பொறுத்து சொல்லுவார். அசல்லாஹு ஐயனி பிஹிம் ஜமியா, அவர்கள் அனைவரை 3 பேரை அல்லாஹ் என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான்னு நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருப்பார். இப்போ ஏற்கனவே யூசுப் நபி, அடுத்தது தம்பி பின்யமீன், இப்போ மூத்த மகன், 3 பேர் இப்போ மிஸ் ஆகிட்டாங்க. இப்போ 3 பேரையும் அல்லாஹ் உத்தரன்ட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஈக்குது, நான் பொறுமையாக இருக்கிறேன் பொறுமையாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட மனசில் கவலைக்குது, எல்லாத்தையும் மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு அல்லாட மேலே தவக்குள் வச்சு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான நம்பிக்கையில் சொல்லுவார். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன் ஞானமிக்கவன். என்னுடைய கவலை, என்னுடைய இழப்பு, இதெல்லாம் இறைவன் அறிந்தவன். இறைவன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவனுடைய அறிவுக்கேற்ப எல்லாத்தையும் இறைவன் என்ன செய்வான், ஒழுங்குபடுத்துவான். அதில் என்ன ஹிக்மத் மறைவான ஞானம் மிக்குன்னு தெரியாது. என் புள்ளை என்னை விட்டு பிரிக்கிறதுல என்ன ஞானம், என்ன அதுக்கான விளக்கம்னு எனக்கு இப்போ தெரியாது. அதில் ஏதோ ஒரு விளக்கம் இருக்கும், ஏதோ ஒரு நலவு இருக்கும் அப்படின்றதுனால இந்த வார்த்தையை சொல்கிறார். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், அறிவுள்ளவன் அல்லாஹ், அறிந்தவன். அடுத்தது ஞானம், அவன்கிட்ட ஹிக்மத் இது. அவன் சில நோக்கங்களுக்காக செய்வான், அது எங்களுக்கு விளங்காது, இப்போ விளங்காது அப்படின்ற அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன செய்கிறாருன்னா வத்தவல்லா அன்ஹும், அந்த பிள்ளைகள் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போகிறாரு. ஒதுங்கி வந்து வகால சொல்லிக்கொள்ற அவரே சொல்கிறார், யா அசஃபா அலா யூசுஃப், இல்லை யா அசஃபா அலா யூசுஃப், யூசுஃபை காணமே என்று அவர் மனசுக்குள்ளால கவலைப்படுறார். யூசுஃப் எங்கே போனான்னு தெரியாதே, இப்போ பின்யமீனையும் பறி கொடுத்துட்டு மகனையும் பறி கொடுத்துட்டு இப்போ யூசுஃபுடைய ஞாபகம் வருது. இப்போ ஆரம்பம் யூசுஃப் என்ன நடந்துச்சோ தெரியாதே அப்படின்ட்டு அவர் கவலையில் சொல்கிறார். சொன்னத்துக்கு போகிறோம் வபியத் ஐனாஹு மினல் ஹுஸன், அவருடைய கண்கள் ரெண்டும் வெள்ளை பூத்துட்டு கவலையில் அழுது ஏற்கனவே கவலையில் அழுதிக்கிறாரு, மக்களிடம் முன்னுக்கு இல்லை, அல்லாவுக்கும் அவருக்கும் தெரியும். ஒபியத் ஐனாஹு, அவருடைய கண்கள் கவலையில் என்ன செய்யுது, கண் தெரியாமல் போகிற அளவுக்கு கவலைப்பட்டுட்டார். ஃபஹுவ கதீம், அவர் என்ன செய்கிறாருன்னா கவலைகளை மெண்டு விழுங்கி கொள்கிறார், யார்கிட்டையும் வெளியே சொல்கிறதில்லை, ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு கவலை. அப்போ இதைத்தான் தஃப்சீர் அறிஞர்கள் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் விஷயத்தில் பிள்ளைகள் கவலைப்படுறதை விட பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கூட கவலைப்படுவாங்க. பிள்ளைகள் இப்போ நாங்கள் எங்களோட உம்மா அப்பாவோட விஷயத்தில் கவலைப்படுறது தானே, அந்த கவலைக்கும் உம்மா அப்பா எங்களை பற்றி கவலைப்படுறாங்க தானே, அந்த கவலைக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் யாரோட கவலை பவர் கூடண்டா பெற்றோர் பிள்ளைகள் மேலே வைக்கிறதுல அந்த கவலையில் தான் பவர் கூட. அதுதான் உண்மையே. நாங்கள் இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளை விஷயத்தில் எவ்வளோ கவலைப்படுவீங்க, ஆனால் உங்களோட உம்மா அப்பா விஷயத்தில் அந்தளவுக்கு உங்களுக்கு கவலை வராது. அதுதான் யதார்த்தம். அப்போ இந்த இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் படுற கவலை மகன் பிள்ளைகள் விஷயத்தில், யூசுப் அடுத்தது பின்யமீன் அடுத்தது யூசுப் நபி மேலே உள்ள அந்த கவலை அவருடைய கண் மங்களாகிற அளவுக்கு வெள்ளை பூத்துட்டு கண்ணில் அழுது கவலையில் அப்படியே அவர் வயசாளி வேற, அப்போ அப்படி ஆகிட்டு. அதுக்கு பிறகு அவு தக்கூன, இப்போ இவர் என்ன ஃபஹுவ கதீம் காலு, இப்போ பிள்ளைகள் சொல்லுவாங்க, யார் அந்த இவர் வாப்பட கவலையை பார்த்துட்டு, பாப்பா இப்போ கண்ணும் விளங்குறல்ல கவலையில் ஈக்கிறாரு, இதை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க, தல்லாஹி அல்லாஹ் மீதானையா தஃப்தவு ததுக்குர் யூசுப், தொடர்ந்து யூசுஃபை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே, ஒரே பார்த்தாலும் யூசுஃபை பற்றி தான். ஹத்தா தக்கூன ஹரதன்,
இப்போ பார்த்தா நீங்கள் வந்து ஒரு நடைப்பிணம் மாதிரி தான் இருக்கிறீங்க. அப்படின்டா உங்களுக்கு என்னமோ பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரே யூசுப் தான், விடிஞ்சு அந்திப்பட்டா யூசுப்புண்டே கவலையில் சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. வேறு இதே இல்லையா இப்படின்னு கோவத்தில் மாதிரி இவங்க கேட்குறாங்க. அவு தக்கூன மினல் ஹாலிக்கு, இப்படியே நீங்கள் நினச்சி கடைசியில் நீங்களும் மௌத்தாப்பி தருவீங்க யூசுஃபை பற்றி நினச்சி விளையினா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ என்னப்பா பிள்ளைகள் வாப்பா கவலையில் சோகத்திலேக்கு கூட அவரை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி சொல்கிறாங்க. என்ன ஒரே யூசுப் சொல்லி நீங்கள் உங்களை அழிச்சு கொள்ள பார்க்குறீங்களா கவலையில் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைகள். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் யூசுஃபுக்கு என்னன்னு செஞ்சதுன்னு விளையினா. இப்போ வாப்பாவுக்கு வந்து தெரியாதே, தெரியாட்டியும் வாப்பா அல்லாட மேலே நம்பிக்கை வச்சுக்கார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யூசுஃபை வந்து அல்லாஹ் எனக்கு திருப்பி கொண்டாந்து தருவான். அந்த கவலையில் தான் அவர் அழுதுகிட்டிருக்கிறார், மனசுக்குள்ளார் அழுகுறார், அல்லாட்ட கேட்குறாரு. இப்படியே அவருடைய காலம் வாழ்க்கை போகுது. இது ஒரு சோதனை, அல்லாஹ் ஒரு நபிக்கு கொடுத்திக்கிற சோதனை. இந்த சோதனையில் அவர் பொறுமையாக இருக்கிறாரா இல்லையா, அல்லாவை நம்புகிற விஷயத்தில் எவ்வளோ உறுதி வைக்கிறார் ஈமான்டா அல்லாஹ் சோதிக்கிறான். இது ஒவ்வொரு நபிக்கை இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிள்ளையை அருங்கண்டு அல்லாஹ் சோதிக்க மாதிரி இவருக்கு பிள்ளையை பறித்து அல்லாஹ் சோதிக்கிறான். சரி, இப்போ சொல்லுவார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய கவலை என்னுடைய மனச்சோர்வு இவையெல்லாம் நான் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். நான் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் முறையிட்டேனா, உங்கள்கிட்ட சொல்லி அழுதனா? இல்லை, நான் இப்போ அல்லாஹ்கிட்ட தான் முறையிடுறேன். என் கவலையை, என் எதிர்பார்ப்பை, என் சோர்வை நான் அல்லாஹ்கிட்ட தான் சொல்கிறேன். வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமு, நீங்கள் அறியாத விஷயத்தை அல்லாட விஷயத்தில் எனக்கு தெரியும். நான் நபி, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எவ்வளோ இரக்கமானவன், அல்லாட கருணை எவ்வளோ விசாலமானது, அல்லாஹ் அடியார்கள் மீது எவ்வளோ அன்பாளவன்ன்றது உங்களை விட எனக்கு தெரியும். அதனால் நான் அல்லாஹ்கிட்ட சொல்கிறேன், அல்லாஹ்கிட்ட தான் முறையிட்டேன். நான் உங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு அழுவலைண்ணா, உங்கள்கிட்டலாம் நான் உங்களை பற்றி ஒன்றுமே நான் சொல்லலை, அல்லாஹ்கிட்ட தான் நான் முறையிட்டேன். இதுதான் ஒரு மூமினுடைய உயர்ந்த ஈமானுக்கான அடையாளம். எங்களுக்கு என்ன தான் இழப்பு வந்தாலும், என்ன தான் கஷ்டம் வந்தாலும், என்ன தான் துன்பம் வந்தாலும் இந்த உலகத்தில் யாராலும் அதை சரி செய்ய முடியாது, தீர்வு தர முடியாது. யார்கிட்ட புலம்பியும் யார்கிட்ட அழுதும் அதுக்கு பயன் இல்லை. நாங்கள் எங்களோட சோர்வுகளை, எங்களோட கவலையை, எங்களோட இழப்புகளை நாங்கள் அல்லாஹ்கிட்ட தான் முறையிடணும். அதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த நிகழ்வு வீட்டுக்குள்ளே நடக்குது, இந்த மாதிரியான இதில் நடக்குது. இப்போ மறுவ யாக்கூப் நபி சொல்லுவார், யா பனிய, என்னுடைய பிள்ளைகளே, இத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வாஹி, போங்க. இப்படியே உட்காந்து சரி வராது. யூசுஃபை பற்றியும் அவருடைய சகோதரனை பற்றியும் நீங்கள் தேடுங்க. இப்போ கொஞ்சம் தேடி பாருங்கள். யூசுப் நபியிட அவர்கிட்ட இப்போ மிச்ச காலம் ஆயிட்டு, இப்போ 40 வருஷத்தை தாண்டிடுச்சு. சின்னத்தில் அவர் போனது காணா போயிட்டார். இப்போ பின்யாமீனையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. இவங்க 2 பேர்கிட்ட விஷயத்தையும் கொஞ்சம் தேடுங்க, தேடி பாருங்கள். ஏதாவது தகவல்கள் கிடைக்குதா, என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். வலா தையசு மின் ரௌஹில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் ரஹ்மத்தில் நீங்கள் நிராசை ஆகிடாதீங்க. நீங்கள் தேடுற விஷயத்தில் இனி கிடைக்காது, இனி அவ்வளோதான் முடிவெடுக்காது. அல்லாஹ் வந்து இரக்கமானவன், அவனுடைய இரக்கத்தில் நீங்கள் நிராசை ஆகிடாதீங்க, நீங்கள் தேடிக்கிட்டே இருங்க. ஏன்னு கேட்டால், இன்னஹு லா யைஅசு மின் ரௌஹில்லா இல்லல் கௌமுல் காஃபிரூன், அல்லாஹ்வுடைய ரஹமத்து விஷயத்தில் நிராசை ஆகுறது காஃபிர்களை தவிர வேறு யாரும் இல்லை. காஃபிரானவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் தான் இறைவனுடைய கருணையில் அவங்க நிராசை ஆகிடுவாங்க. அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான், அல்லாஹ் இறைவன் எங்களை பிரார்த்தனை அங்கீகரிக்க மாட்டான், இறைவனை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சோதனை கஷ்டம் வந்தால் அவங்க அப்படியே இறைவனை உடைய அன்பை கருணையை விட்டும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நிராசை ஆயிடுவாங்க. கேட்டு பார்ப்பாங்க, கிடைக்கலன்னு விட்டுருவாங்க. ஆனால் மூமின் அப்படி இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய இதில் லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ் வேறு இடத்துல சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய அருள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராசையாகி விடாதீங்க. அதே வார்த்தையை தான் இப்போ சொல்கிறார், லா தையசு மின் ரௌஹில்லா, அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ரஹமத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிராசையாகி விடாதீங்க. நிராசை ஆகிறது காபிர்களுடைய குணம். காபிர்கள் தான் நிராசை ஆகுவாங்க. ஏன் நீங்கள் இப்போ யூசுப் நபி கிடைக்க மாட்டார், அவன் சகோதரன் மீள மாட்டாங்க, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அல்லாஹ் வந்து கருணையாளன் திருப்பி கொண்டு தர மாட்டான்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா? அப்படி இருக்காதீங்க, தேடுங்க அப்படின்ட்டு சொல்கிறார். காலு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்க போல இப்போ யூசுப் நபியோட பிள்ளை, யாக்கூப் நபியோட பிள்ளைகள் இப்போ மறுவா போகிறாங்க மிஸ்ருக்கு. என்னத்துக்கு? அந்த பொருள்களை வாங்குறதுக்கு.
ஏற்கனவே போன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம், இது உடனே நடக்கிறது இல்லை, பல மாதங்களுக்கு பின்னால் தான் போவாங்க. ஏன்னா போகிற பிரயாண கூட்டமே போயிட்டு வாரத்துக்கே மாத கணக்கு பிடிக்கும். அப்போ ஒரே நாள் நடந்த சம்பவம் இல்லை, இது ஒரு தொடர் வருட கணக்கு நடக்கிறது. இது ஒவ்வொரு கட்டங்கட்டமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அல்லாஹ் சொல்லி கொண்டு வரான். ஆனால் இது இந்த வரலாறு இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் பல மாதங்கள் வருடங்கள் எடுத்திக்கும். சரி, அப்போ அந்த அடிப்படையில் இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, யா அய்யுஹல் அசீஸ், யூசுப் நபியை பார்த்து சொல்கிறார், கண்ணியமானவரே, அவர் மினிஸ்டரை பொறுப்பான வைக்கிறாரு, மஸ்ஸனா வ அஹ்லனா துர், எங்களுக்கு கஷ்டம், பசி, பஞ்சம், எங்களோட குடும்பத்துக்கெல்லாம் கஷ்டம் வந்துட்டு, இப்போ வஜினா பி பிதாஅத்தின் முஸ்ஜாத்தி, ஒரு அற்பமான சில பொருட்களை தான் நாங்கள் குழந்திக்கிறோம், அதை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இது சாமான் கொஞ்சம் வாங்கிட்டு வரதுக்கு தான் நான் வந்திக்கிறோம். ஃபஅவ்ஃபி லனல் கைல், எங்களுக்கு என்ன செய்யுங்க, நிறுத்து தாங்க தேவையானது பொருட்கள் தானியங்களை. வதஸத்தக் அலைனா, எங்களுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்க, சதக்கா செய்யுங்க, நாங்கள்லாம் கஷ்டத்தில் வந்திக்கிறோம், பஞ்சத்தில் வந்திக்கிறோம் அப்படின்ட்டு சகோதரங்களே வந்து கேட்குறாங்க. ஏக்கூப் நபியோட பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கு சில தப்சீர் ஆசிரியர் சொல்லுவாங்க, நபிமார்களுக்கு சதக்கா ஜக்காத் ஹராம், அது வந்து ரசூலுல்லாஹ்க்கு. இப்போ முன்னுள்ள நபிமார்களுக்கும் ஹராமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னு கேட்டால் இங்கே ஏக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட பிள்ளைகள் போயிட்டு எங்களுக்கு தர்மம் செய்யுங்கன்னு கேட்குறாங்களே, அதனால். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செய்யுது, ஜக்காத் பொருட்கள் ஹராம். ஜக்காத் வந்து ரசூல் எடுக்க மாட்டாங்க, ஹதியாக்கள் சதக்கா எடுப்பாங்க, ஜக்காத் எடுக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்க்கு எடுக்கக்கூடாது, ரசூலோட குடும்பத்துக்கே ஹராம். சரி, அப்போ முன்னுக்குள்ள நபிமார்களுக்கு அப்படி இல்லை. அப்போ முன்னுக்குள்ள நபிமாரோட குடும்பத்துக்கும் ஹராமாக இருந்தால் இந்த வார்த்தையை இவங்க சொல்லிக்க மாட்டாங்க இல்லைண்ணா. அப்போ வதஸத்த கலைனா, எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க, கூடுதலாக கொஞ்சம் கவனிங்க, நாங்கள் கஷ்டத்தில் வந்திக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னல்லாஹ யஜ்ஸில் முத்தஸத்திகீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தர்மம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு, கொடை கொடுக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி வழங்குவாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, உதவி கேட்குறாங்க. தனது சகோதரன்ட்டே தான் கேட்குறாங்க, இவங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், இப்படி வந்து இப்போ கேட்குறாங்க. அப்போ இப்போ இந்த கட்டத்தில் இவங்க இப்படியெல்லாம் கேட்கல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருக்கு ஒரு கவலை வருது, அடே இந்த சகோதரர்களே வந்து இப்படி கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க, அவ்வளோ கஷ்டத்தை தேய்க்கிறாங்க, வாப்பட நிலைமை என்னவோ தெரியா அப்படின்னு கேட்டுக்கொள்ள அவர் அறியாமலே தப்சீர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ அவர் சொல்லுவார், கால ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுஃப வ அஹீஹி இது அன்தும் ஜாஹில், உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரனுக்கும் என்ன செஞ்சீங்கன்றது இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திடீர்னு கேட்பார். அவங்க யூசுஃபை பற்றி கேட்கவும் இல்லை, ஆனால் இவர் இவ்வளோ நாள் அடங்கி கொண்டு தைந்தார், தன்னை யாருன்னு சொல்லலை. இவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி இப்படி கேட்கக்கொள்ள ஒட்டவா இவருக்கு வந்துருச்சு. அது என்னது, உங்களுக்கு தெரியுமா யூசுஃபையும் அவருடைய சகோதரன் பின்யாமீனையும் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க, இது அன்தும் ஜாஹிலும், நீங்கள் அந்த நேரம் அறிவு சின்ன வயசு வாலிப வயசு ஜாஹிலியம் அறியாமையில் இருந்தீங்க நீங்கள் அப்படின்டா ஒரு 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 புரிஞ்சு கொள்கிற தன்மையில் ஈக்கலை நீங்கள், அதனால தானே யூசுப் நபிக்கு அந்த அப்படி செஞ்சீங்க அப்படின்றத இப்போ கேட்பார். கேட்டோன்னே இவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிக்கொள்கிற இயலாது. இப்போ இவங்களுக்கு என்னடா இப்படி கேட்டாரே, இவருக்கு எப்படி தெரியும் யூசுப் உண்டு, அவர் இல்லை. இப்போ யூசுப் நபி இவங்கள்ட்ட கேட்குறாரு, மூத்த மகன் வந்து ஏற்கனவே மிஸ்ரில் நின்றுட்டாரு, அவரை பற்றி கேட்கல, அவர் தெரியுமே இவங்களுக்கு, அவர் அவர் வேணும்டே தான் நின்றார், அவர் மிஸ்ரில் தங்கிட்டார். பின்யாமீன் வந்து அங்கே இவரோட இருக்கிற யூசுப் நபியோட. இப்போ இவங்க வந்து வாப்போட கஷ்டத்தை, அவங்களோட குடும்ப கஷ்டத்தை தானே சொல்லி கொண்டிருக்கிறாங்க, உதவி தானே கேட்குறாங்க. இந்த நேரத்தில் யூசுப் நபி கேட்பார் யூசுஃபை பற்றியும், யூசுஃபுடைய சகோதரர் பின்யாமீன். ஏன்னு கேட்டால் சின்னத்தில் யூசுப் நபியையும் அவங்களோட பின்யாமீனையும் தான் இவங்களுக்கு பொறாமை, பாசமாக நடக்கு. யூசுப் நபியும் பின்யாமீன் மேலே தானே கோபம் இவங்களுக்கு, வாப்பா கூட இறக்கம் காட்டுறாருண்டு. அதனால சொல்கிறாரு யூசுஃபையும் அவருடைய சகோதரன் பின்யாமீனையும், அவங்க ரெண்டு பேர் விஷயத்தை நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க, ஏன்னா சின்னத்து விளையாட்டில் ஏதாவது அடிச்சுப்பாங்க, அது ஏதாவது செஞ்சுப்பாங்களே, அதெல்லாம் யோசித்து தான் கேட்குறாரு. அவர் அறியாமல் வாய் தவறு என்னது வந்துட்டு, ஏன்னா கவலை இவ்வளோ நேரம் மறைச்சி வச்சு கொண்டு ஈக்கிற இது வந்து உடனே நடக்கிற சம்பவம் இல்லை. இவங்க ஏற்கனவே வாப்பகிட்ட போனது, அந்த அனுமதி எடுத்துகிட்டு வந்தது, அப்போ எல்லாம் இவர் சொல்லலை. மாத கணக்கு வருஷ கணக்கு இவங்கள டச் ஆகிட்டார், ஆனால் சொல்லலை இவர்.
இப்போ இந்த கவலையில் சொல்லி தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதை சொல்கிறார். சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க இன்னகல அந்த யூசுஃப். அவங்க ஆச்சரியம், இன்னகல அந்த யூசுஃப், அப்போ நீங்கள் தானே யூசுஃப், நீங்கள் தானே அப்போ யூசுஃப் அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்பாங்க. இவ்வளோ நடந்திக்குது, இவரோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்திக்குது, எல்லாம் இப்போ தான் விளங்குது நீங்கள் தானா யூசுஃப் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ப அவங்களுக்கு பயம். யாருக்கு? இவங்க சகோதரங்களுக்கு. ஏன்னா இவர் இருக்கிற இடம் முக்கியமான பெரிய இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் தான் யூசுஃப்னு சொன்னால் நாங்கள் செஞ்சதை இவர் மறந்திக்க மாட்டார். நாங்கள் செஞ்ச அநியாயத்துக்கு என்ன தண்டனை தரப்போகிறாரோ, என்ன நடக்க போகுதோ என்ற ஒரு மன குழப்பத்தில் இருக்கிறாங்க. கால் அவர் சொல்லுவார் அன யூசுஃப் வஹாதா அஹி, நான் யூசுஃப், பின்யாமின் இவர் இருக்கிற இது ஏழு சகோதரன் அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவார் கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் தாலா எங்களுக்கு அருள் புரிந்தான். அல்லாட அருள் இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். இல்லாட்டி நீ என்னை தூக்கி போட்ட மாதிரிக்கு அல்லாட கருணை இல்லாட்டி நான் எங்கேயோ அட்ரஸ் இல்லாமல் ஈந்திப்பேன். என் தம்பிக்கு செஞ்ச அநியாயங்களுக்கு அவனும் என்ன நடந்திருப்பான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச கருணையினால நாங்கள் இப்போ தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இன்னஹு மையத்தகி வைஸ்பியர், யார் அல்லாவை அஞ்சு நடக்கிறாங்களோ, அல்லாஹ் தடுத்தவைகளை தவிர்ந்து அல்லாஹ் ஆகுமாக்கினவைகள் ஏவினவைகளை எடுத்து நடந்து இறையச்சத்தோடு யார் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ, வயஸ்பீர் யார் பொறுமையாக்கிறாங்களோ, பாவம் செய்யாமல் ஹராத்தை செய்யாமல் அல்லாவுக்காக பொறுத்து கொள்கிறாங்க, கஷ்டம் வரக்கூட அல்லாவுக்காக பொறுத்து கொள்கிறாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விபச்சாரம் செய்கிற சந்தர்ப்பம் வந்தும் அல்லாவுக்காக அந்த விபச்சாரத்தில் ஈடுபடாமல் ஒரு தன்னை பாதுகாத்து கொண்டார். இந்த பொறுமையாக இருந்தார் அந்த விஷயத்தில். இதுக்காக அல்லாஹ் தாலா செஞ்ச அருள் தான் அது. அல்லாஹ் செஞ்ச அருள் தான் இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்லுவார் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்சினீன், நல்ல மனிதர்களுடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நன்மை செஞ்சால் அந்த நன்மைக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலையும் தருவான், மறுமையிலையும் தருவான், வீணாக்க மாட்டான் அப்படின்னு இவர் சொல்லுவார். சொன்னதுக்கு போகிறோம். இப்போ இவங்களுக்கு வேறு வழி ஒன்று இல்லை. காலு சொல்வார்கள், எனது மன்னிப்பு கேட்ட நிலையில் தாழ்ந்து குரல் தாழ்ந்த நிலையில் தல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லக்கது ஆசரக்கல்லாஹு அலைஹினா, அல்லாஹ் தாலா எங்களை விட உங்களை கண்ணியப்படுத்திட்டான், உங்களை அல்லாஹ் சிறப்பாக்கிட்டான். வ இன் குன்னா லஹாத்தியின், நாங்கள் தவறு இழைச்சிட்டோம், நாங்கள் உங்களோட விஷயத்தில் தவறு செஞ்சிட்டோம், நாங்கள் பாவிகள் தான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தவறு ஒத்துக்கொள்வாங்க. தவறு ஒத்துக்கொண்டு இருக்கிற நேரம் இப்போ அவங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது, யூசுப் நபி என்ன செய்ய போகிற, என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாருன்ற ஒரு பயத்துல குழப்பத்தில் தான் இருப்பாங்க. இந்த நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார் கால லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் உங்களுக்கு எந்த தீங்கும் எந்த அநியாயமும் நடக்காது. நீங்கள் பயப்படுறீங்க, உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருவேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அநியாயமும் எந்த பழிக்கு இருக்கிறது இங்கே நடக்காது. நான் பழி வாங்க மாட்டேன், உங்களுக்கு நான் எந்த தண்டனையும் தரப்போகிறது இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். வஹு அர்ஹமுர் ராஹிம், இரக்கம் காட்டுவவர்களெல்லாம் அல்லாஹ் மிக இரக்கம் காட்டக்கூடியவன். அவன் உங்களை மன்னிக்கட்டும், நான் உங்களை தண்டிக்கலை, உங்களை விட்டுட்டேன், மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவார். அப்போ இதே வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி நேரம், மக்காவுக்கு வார நேரம் மக்கா காஃபிர்கள் எல்லாம் ரசூல்லா இப்போ ஏற்கனவே ரசூல்லா அடித்து தானே விரட்டினாங்க, கொடுமைப்படுத்த விரட்டினாங்க, மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் இருந்து தானே மக்கா வெற்றிக்கு வருவார். வார நேரம் மக்கா வாசிகள் எல்லாம் பயந்து தான் இருப்பாங்க. நபிகள் நாயம் பழி வாங்குவாரா, நாங்கள் எவ்வளோ அவருக்கு ஏசிக்கிறோம், கேவலப்படுத்திக்கிறோம், அநியாயம் செஞ்சுக்கிறோம், பழி தீர்த்துருவாரோ, இப்போ அவருடைய கையில் மக்கா வந்துருச்சே, வெற்றி கொண்டு வாராரே, ஃபத்துஹ் மக்கா வெற்றியுடைய நேரமே. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தையை மக்காவாசிகளுக்கு சொல்லுவாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், உங்களுக்கு எந்த பழி தீர்த்தலும் உங்களுக்கு இன்றைய நாளில் நடக்காது அண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு சகோதரன் தான் என்றெல்லாம் உறவாகிடுச்சு, மன்னிச்சிட்டார் யூசுப் நபி. அது எல்லாரும் மன்னிக்க மாட்டாங்க. அவர் ஒரு நபி, மன்னிக்கிறது பெருந்தன்மை. அது அந்த குணம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உரிமைக்கு தண்டிக்கிறது, ஏன்னா அவர் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் தனது சகோதரங்களுக்காக வேண்டி என்ன செய்கிறார், மன்னிக்கிறார்.
பொறுமையை விட்டு கொடுக்குறாரு, மன்னிச்சு மறக்கிறாரு. அதை யாரும் மறக்க இயலாது. அவரோட வாழ்க்கையில் செஞ்சது பெரிய அநியாயம். அப்படி இருந்தும் அவர் என்ன செய்கிறாரு, தன்னையே கொண்டு தன்னையே ஒரு அழிக்க வந்தவங்களை கூட மன்னிச்சு விட்றாரு. அதுதான் உயர்ந்த குணம். சொல்கிறாரு இது ஹபு. இப்போ இவங்க சொல்கிறாங்களே வாப்பா பற்றி விசாரிக்கிறாரு. வாப்பாக்கு என்ன அப்போ சொல்கிறாங்க, உங்களை நினச்சி வாப்பா கவலையில் நினைக்கிறாரு. கண் தெரியாத அளவுக்கு ஆகிட்டு வாப்பாக்கு சரியான கவலையில் இருக்கிறார். இப்போ வாப்பாக்கு வயசாயிருச்சுன்றதெல்லாம் அவங்க இப்போ விசாரிக்கிறாங்க வாப்பாவை பற்றி விசாரிக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே புன்யமீன் சொல்லியிருப்பார், இவங்கள்ட்ட மேலதிகமாக விசாரிக்கிறாரு. விசாரித்தோடனே வாப்பா கண் விளங்குதில்லைன்ற கதையும் சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுவார் இது ஹபூபி கமீசி ஹாதா. அவர் போட்டு கொண்டிருக்கிற சட்டையை கழட்டி எடுத்து சொல்லுவார், இந்த சட்டையை எடுத்துக்கொண்டு போங்க. அல் கூஹு அலா வஜ்ஹி அபி, என்ற தந்தையுடைய முகத்தில் தூக்கி போடுங்க, இந்த சட்டை இப்படி போடுங்க. யதி பசீரன், அவருக்கு பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். இது அல்லாஹ் தாலா கொடுக்குற ஒரு அற்புதம். ஒவ்வொரு நபிமாருக்கு ஒவ்வொரு அற்புதம் கொடுக்குற மாதிரி இது அற்புதம். ஏண்டா இப்போ கவலையில் தான் நிற்கிறாரு. இந்த கவலை யூசுப் நபி மேலே தான் கவலை. அப்போ இந்த யூசுப் நபியுடைய அந்த வேர்வை, அவருடைய அந்த வாடை, அவருடைய அந்த வாசம் தந்தைக்கு பட்டோன்னே இவர் ஏற்கனவே உள ரீதியாக தானே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இது என்ன செய்யும், சில நேரம் அது அல்லாவோட அற்புதம். அல்லாஹ் தாலா அப்படி ஒரு இது வச்சுக்கிறான். அது அவரோட உள்ளத்தில் நான் எனக்கு கிடைச்சிட்டாருன்ற போல கண் துறப்பட்டுரும், பார்வை வந்துடும். ஏன்னா இது ஒரு அல்லாவோட ஒரு அற்புதம். ஆனால் இதை இன்றைக்குள்ள மருத்துவர்களும் அப்படி ஒரு தன்மை ஈக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ்வால். அப்போ இது ஒரு அற்புதம், அல்லாஹ் தாலாவுடைய அற்புதம். இப்போ தூணி பி அகலிக்கும் அஜ்மாயி. சரி, இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களோட குடும்பமாக இங்கே வாங்க போகிறோம். வாப்பா கிட்ட இந்த சட்டை கும்பை போட்டு வாப்பா பார்வை கிடைச்சிரும், நீங்கள் எல்லாரும் குடும்பமாக மிஸ்ருக்கு வந்துடுங்க அப்படின்னு யூசுப் நபி சொல்லிடுவார். சொன்னதுக்கு பிறகு இப்போ இவங்க என்ன வலம்மா ஃபஸ்ரத்தில் ஈர். இப்போ அவங்களோட அந்த பிரயாண கூட்டம் இப்போ மிஸ்ர்லேருந்து போகிறாங்க. எங்கே அங்கே ஊருக்கு போகிறாங்க, ஷாமுக்கு போகிற நேரம் கால் அபூஹும், அவங்க இன்னும் சேரலை. வாரத்துக்கு அங்கே கிளம்பினத்தோடைய இங்கே ஏக்கூப் சொல்கிறாரு, மிஸ்ர்லேருந்து கொண்டு சொல்கிறாரு, மிஸ்ரில் இல்லை ஷாம்லேருந்து கொண்டு சொல்கிறாரு, இன்னில அஜித் உரிஹ யூசுப், எனக்கு யூசுஃபோட வாடை வருதே. லவ்லா அன் துஃபன்னிதும், நீங்கள் என்னைய எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இப்போ நான் அப்படி சொல்லக்கூட நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க, என்னடா உங்களுக்கு என்னது மூலக்கோளாரோ தெரியாது அப்படின்ட்டு இல்லைண்ணா, என்னடா ஒரே யூசுஃபை பற்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, இப்போ என்னடா யூசுஃபோட வாடை வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், யூசுஃபுடைய வாடை எனக்கு அடிக்குது. ஏன்னா அவர் நபி, அல்லாஹ் தாலா யூசுப் அந்த சட்டையை கொடுத்து அனுப்பிட்டானே, அல்லாஹ்விற்கு மறைமுகமாக அந்த யூசுஃபுடைய வாடையை, யூசுப் சின்னத்தில் கண்டதை தூக்கி வளர்த்ததே, அப்போ அந்த யூசுப் நபியுடைய உணர்வு கொண்டீங்க, அவர் அந்த வாசம் வருது. அந்த வாசத்தை வச்சே சொல்கிறாரு, கிட்ட வரல. அப்போ சொல்கிறாங்க இவங்க 8 நாள் தூரமாக, கிட்டத்தட்ட 8 நாள் பயணித்து வர வேண்டிய தூரம், அந்த 8 நாளுக்கு தூரத்தில் இவருக்கு வாசம் வந்துருச்சு. அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அப்படி ஒரு இதை கொடுக்குறான். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, தல்லாஹி இன்னக லஃபீ தலாலிக்கல் கதீம், நீங்கள் உண்மையிலே அந்த பழைய வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க. இன்னும் அந்த யூசுஃபை பற்றி அவரே எங்கேட்டு காணாம போயிட்டார், அவரோட வாடை இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னு அங்கே ஈக்கிறவங்க, வீட்டில் ஈக்கிறவங்க சொல்கிறாங்க இவருக்கு. அப்போ இப்படி ஈக்கோல இப்போ பிரயாண கூட்டம் வீட்டுக்கு வந்துடுச்சு, சாமான்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. யூசுஃப் ஃபலம்மா அஞ்சா அல் பஷீர், அந்த சுப செய்தி எடுத்துக்கொண்டு வந்த அந்த புள்ள மூத்தமாக, இதில் சொல்லுவாங்க இது யாருன்னு கேட்டால், அந்த ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்டுட்டு ஒரு ஆட்டுடையில் அவரோட சேட்டில் ரத்தத்தை பூசின ஒரு சகோதரர், அவர் தான் இந்த சட்டையை எடுத்துகிட்டு வர்றார். சட்டையை எடுத்துகிட்டு வந்து ஏன்னு கேட்டால் அதுக்கு நான் செஞ்சதுக்கு பரிகாரமாக இது போகட்டும், ஏற்கனவே நான் பொய்க்கு தான் யூசுப்ட சட்டையை கழட்டிட்டு வந்து ரத்தத்தை பூசினேன், வாப்பா அதில் தான் கவலையில் விழுந்துட்டாரு, இப்போ இந்த சட்டையை நானே கொண்டு போய் கொடுக்குறேன், வாப்பா சந்தோஷப்படுவார். இப்போ திருந்திட்டாங்களே இவங்க. இப்போ அந்த சட்டையை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாரு, கொண்டு போய்த்து வாப்பா கிட்டே என்ன செய்கிறாரு, அல் காஹு அலா வஜிஹி, வாப்பாட முகத்துக்கிட்டே இப்படி போடுறாரு. ஃபர் தத்த பசீரன், வாப்பாக்கு பார்வை கிளியர் ஆயிடுச்சு, பார்க்குறாரு. அப்போ வாப்பா சொல்கிறாரு, அலம் அகுல் லக்கும், நான் உங்களுக்கு சொல்லலையா, இன்னி ஆலமும் மினல்லாஹி மாலா தாலமும், உங்களுக்கு தெரியாத விஷயமெல்லாம் அல்லாஹ் பற்றி எனக்கு தெரியும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னனா இல்லையா? அல்லாஹ் எனக்கு இப்போ எங்கள் மகனை திருப்பி தந்துட்டானே, திருப்பி கொண்டுட்டானே. பாருங்கள், மகன்ட சட்டை வந்துருச்சு,
அப்படின்ட்டு இப்போ சொல்லுவார். அது போகிறோம் காலு இப்போ அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைகள் சொல்லுவாங்க, யா அபானா என்ற அருமை தந்தையே, இஸ்தக்ஃபிர்லனா துனூபனா, நாங்கள் செஞ்ச பாவத்துக்காக எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க. இன்னா குன்னா ஹாத்தி, உண்மையிலே நாங்கள் பாவிகள் தான், நாங்கள் தவறு செஞ்சிட்டோம், யூசுஃபோட விஷயத்தில் நாங்கள் நிறைய அநியாயம் செஞ்சிட்டோம், அதுக்காக நீங்கள் அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு இப்போ கலங்குவாங்க பிள்ளைகள் சகோதரர்கள். இப்போ சொல்லுவார் யூசுஃப் வாப்பா சொல்லுவார், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, என்னுடைய இறைவன்ட்ட உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன், குறைவைக்கு பின்னால் நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன். ஏழை இப்போ இல்லை. ஏன்னு கேட்டால் அதுக்கு சப்சீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற நேரம் சஹருடைய நேரம் தானே, அந்த நேரத்தில் சொல்லுறாரு. சில தப்சீர்களை வருது வெள்ளிக்கிழமை இரவு கேட்டால் துவா அங்கீகரிக்கப்படுமே, அது சுட்டி அந்த நாள் வரை பிற்படுத்தி உங்களுக்கு துவா கேட்குறேன்னு சொல்லிப்பாரு அப்படின்ட்டு ஒரு விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஆனால் எப்படியோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா இப்போ இப்போ யூசுப் நபி கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட அந்த பெரிய ஒரு இழப்பொண்டை இழந்துட்டு அது கிடைச்சேன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் அதில் இருக்கிறாங்க. இப்போ துவா கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மன்னிப்பு அதெல்லாம் நான் கேட்குறேன், அதெல்லாம் கேட்குறேன், இப்போ அந்த சப்ஜெக்ட் இல்லை, அதை குறையை பார்ப்போன்ற மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் நபி சொல்கிறாரு. இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன். சரி, நான் அவன்கிட்ட உங்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க எங்கே போகிறதுக்குண்டா மிஸ்ருக்கு போகிறாங்க குடும்பமாக. உம்மா யூசுப் நபியுடைய மனைவி, மிச்சைக்கிற சகோதரங்கள், ஏன்னா இந்த பின்யமீன் அங்கே இருக்கிறாரு, மூத்த சகோதரனும் மிஸ்ரில் தான் இருக்கிறார், மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமும் போகிறாங்க. ஃபலம்மா தஹலு அலா யூசுஃப, இப்போ போய்த்து யூசுப் கிட்ட போகிற நேரம், ஆவா இலைஹி அபவைஹி, அவங்களோட 2 தாயும் தந்தையும் யூசுப் நபி கிட்ட நெருங்கி போகிறாங்க. வக்கால, அப்போ சொல்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இது குலு மிஸ்ர இன்ஷா அல்லாஹ் ஆமீன், இதுக்கு பின்னால் நீங்கள் இந்த மிஸ்ருக்குள்ளே இந்த ஊருக்குள்ளே நுழையிறண்டா எந்த அச்சமும் இல்லாமல் நீங்கள் விரும்பின மாதிரி நுழையலாம், ஏன்னா ஆட்சி அதிகாரம் என் கையில் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த மிஸ்ருக்குள்ளே நுழையிறதுக்கு இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு அந்தஸ்து அவருக்கு கொடுத்துட்டான். இப்போ உம்மா வாப்பாவை கண்ட சந்தோஷம் யூசுப் நபிக்கு, வாப்பாவா கட்டி ஆற தழுவி அதெல்லாம் நடந்திக்கும். அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லலை, அது எங்களுக்கு விளங்குது. எவ்வளோ சந்தோஷப்பட்டிப்பார் வாப்பா, எவ்வளோ சந்தோஷப்பட்டிப்பார், அவங்களுக்குள்ள அந்த பிரிவிலிருந்து அவங்க சேர்ற அந்த நிகழ்வுகள், தாயை கண்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிப்பார். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டால், யூசுப் நபியோட தாய் உயிரோடு இருந்தாங்களா, இல்லாட்டி யாக்கூப் நபியோட மூத்த மனைவி அவங்க தான் இருந்தாங்களா? ஏன்னா அதில் கருத்து முரண்பாடு இருக்குது. இந்த பின்யமீனை கிடைச்சி அந்த வருத்தத்திலேயே யூசுஃபனுடைய தாய் மௌத்தாயினதாகவும் ஒரு செய்தி வருது, தப்சீர்களை சொல்லப்படுது. அப்போ ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறானே தாயும் தந்தையும்னு தானே சொல்கிறான். பெற்றோர் உங்களுக்காக அவர் அப்படி தானே கனவு கண்டார், பெற்றோர் முன்னிலையில் என்ன இவங்கெல்லாம் சுஜூத் செய்வாங்க, அப்படி தானே கனவு, உங்களுக்கு சிரம் பண்ணிவாங்க. பெற்றோரும் இவங்கெல்லாம் சகோதரங்கள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்கள் அப்படின்ற கூட சூரியன் சந்திரனும் தாயும் தந்தையுமே. அப்போ அப்படின்னு சொன்னால் யூசுப் நபியுடைய தாயாக தானே இருக்கணும், தாய் மௌத்தாகலதே அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. இல்லை மௌத்தாகல்ல, அவங்க தான் வந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ 2 கருத்துக்கும் இடம்பாடு இருக்குது. சரி, அப்புறம் 2 பேரையும் இவங்க வரஃப அபவைஹி அலல் அர்ஷ், ஒரு உயர்ந்த சிம்மாசனத்தில் தாயும் தந்தையும் உட்கார வைக்கிறார். வஹர்ரு லஹு சுஜ்ஜதன், இப்போ அவங்க எல்லாருமே இவருக்காக இந்த யூசுப் நபிக்காக சுஜூத் செய்கிறாங்க. அந்த காலத்தில் மனிதர்களுக்காக கண்ணியத்துக்கு சுஜூத் செய்கிறது அந்த காலத்தில் தடை செய்யப்பட்டிருக்கல யூசுப் நபியுடைய சமூகம், அந்த காலத்தில் யாக்கூப் நபியுடைய காலத்தில். இப்போ பிற்காலத்தில் ரசூலுடைய சமூகத்தில் தடை செய்யப்பட்டாச்சு, யாருக்காகவும் இயலாது. ஆனால் அந்த காலத்தில் அது ஒரு கண்ணியத்துக்காக வேண்டி அது ஒரு இது இருந்திருக்கு. எனவே தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அப்படி ஒரு கனவை இவர் கொடுத்துக்கிறான். இப்போ என்ன நடக்கும், வக்கால, இப்போ யூசுப் நபி சொல்லுவார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, ஹாதா தஅவீலு ருயா மின் கபில் கத் ஜஅலஹா ரப்பி ஹக்கன், நான் ஏற்கனவே கண்ட கனவு இப்போ தான் நிறைவேறுது, இறைவன் அல்லாஹ் வந்து அந்த கனவு உண்மையாக்கிட்டானே வாப்பா அப்படின்னு சொல்லுவார். எப்போ சொல்கிறார் இந்த கனவு? இப்போ சின்ன புள்ளியாக கனவு கண்டுட்டு வாப்பா கிட்ட சொன்னது சொல்லி அடுத்த சில நாட்கள்லே வாப்பா இழந்துட்டார், மிஸ் ஆகிட்டு. இப்போ இவர் பெருசாகி வாப்பா வயசாகி 40-50 வருஷத்துக்கு பின்னால் இப்போ சொல்கிறாரு, அன்றைக்கு கண்ட கனவு இப்போ தான் வாப்பா நினைவாகிக்குது,
இந்த கனவு நினைவாகிறதுக்கு இடையில் என்னென்ன நடந்துட்டு யூசுப் நபியோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் உலகத்தில் நடந்திருக்கும், எவ்வளோ நடந்துட்டு. அப்போ அல்லாஹ் தாலா உண்ட உலகத்தில் உண்ட நாட வைக்கிறான்டா உடனே அது நடக்காது. அது நடக்கிறதுக்கு பல நிகழ்வுகள் நடக்கும், பல மாற்றங்கள் நடக்கும். நாங்கள் அதை உடனே நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கு கனவு கண்டா இன்றைக்கு கொண்ட நினைச்சா துவா கேட்டால் நாளைக்கே நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாலாவுடைய ஹிக்மத்தில் அல்லாஹ்வோட நாட்டத்தில் அது எப்போ நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. யூசுப் நபிக்கு இவ்வளோ ஒரு கண்ணியமும் இவ்வளோ மகத்துவமும் நடக்கிறதுக்கு எவ்வளோ காலத்தை அல்லாஹ் எடுத்திக்கிறான். அல்லாட நாட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் இது ஒரு பெரிய படிப்பினை. இப்போ நாங்கள் நினைச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. ஒக்கது அஹ்சனபி, அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிட்டான், எனக்கு நலவு அருள் செஞ்சிட்டான். இது அஹ்ரஜனி மின சிஜின், சிறையிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியாக்கி அல்லாஹ் வந்து என்னை என்ன செஞ்சான், ஒரு உயர்ந்த அந்தஸ்தான ஒரு பொறுப்புல என்னை கொண்டுட்டான். அது மட்டும் இல்லை, வஜா அபிக்கும் மினல் பத்வி, கிராமப்புறத்துலேருந்து இப்போ நீங்கள் நகர்ப்புறத்துக்கு வந்துட்டீங்க. அங்கே இது ஷாம் பக்கத்துலேருந்து அங்கே ஒரு ஆடு மாடுகளோடு அப்படி வாழ்ந்த ஒரு பகுதி வாழ்க்கை. இப்போ நீங்கள் அல்லாஹ் தஆலா உங்களை எங்கே கொண்டுக்கிறான், மிஸ்ருக்கு கொண்டுட்டான். பெரிய ஒரு சிட்டி, பெரிய இடத்துக்கு கொண்டுட்டான் அல்லாஹ் தஆலா. மின் பஅதி அன் நஸக ஷைத்தானு பைனி வ பைன இஹ்வதி, எனக்கும் என் சகோதரருக்கும் மத்தியில் ஷைத்தான் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறான். ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலால் தான் எனக்கு இவ்வளோ அநியாயம் செஞ்சாங்க இல்லைண்ணா. இவ்வளோ இதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், உங்களை இங்கே கொண்டுட்டான், எனக்கு உயர்ந்த அல்லாஹ்ட அருளை தந்துட்டான். இன்ன ரப்பி லத்தீஃபுன் லிமா யஷா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவன் நாடியவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். லத்தீஃப், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் ஒன்று தான் லத்தீஃப். லத்தீஃப்னு சொன்னால் மிக இரக்கம் காட்டக்கூடியவன். அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை நடக்குது, ஒரு அழிவு நடக்குதுண்டா, அதுக்குள்ளே அல்லாஹ்வுடைய இரக்கம் ஈக்கும். பாருங்க, இங்கே யூசுப் நபிக்கு ஒரு நடந்துச்சு ஒரு சோதனை, ஒரு துன்பம் தான், அதுக்குள்ளே அல்லாஹ்வுடைய இரக்கம் மறைஞ்சிக்குதா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய லுத்துஃப், அந்த இரக்கம் ஈக்கப்பட்டு தானே அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு கொண்டிக்கிறான். அப்போது ஒரு அழிவு நடக்குது, பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு அழிவு நடக்குது, அல்லாஹ்ட இரக்கம் லுத்துஃப் ஈக்குமே. அவங்கள ஒன்று சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக, இல்லாட்டி அவங்களுக்கு இதை விட பெரிய கண்ணியத்தை கொடுக்கறதுக்காக. அல்லாஹ் லத்தீஃப், அவன் யாருக்கு நாடுறானோ அவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் லத்தீஃப் ஆயிப்பான். அல்லாஹ் மிக இரக்கமானவனாக இருப்பான். இன்னஹு ஹுவல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக அவன் நன்கறிந்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஞானம் எங்களுக்கு வெளியில் பார்த்தா விளங்காது, அதுக்கு காலம் எடுக்கும். ஹைர், அதுக்கு சொல்லிட்டு இப்போ துவா கேட்பார் அல்லாஹ்கிட்ட, இவ்வளோ நடந்ததுக்கு போகிறோம். இதுதான் ஒரு நபியிட அந்த குணம், நல்ல மூமின்களுடைய பண்பு அப்படி தான் இருக்கணும். அடே எனக்கு எல்லாம் கிடச்சி, நான் பெரிய ஆள், எல்லாம் என்னை அப்படி இல்லை, பெருமை இல்லை. சொல்கிறார், ரப்பி கது ஆத்தை தனி மினல் முல்க், ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு தந்திக்கிறாய். அல்லம் தனி மின் தஅவீல் ஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற அறிவை எனக்கு கற்று தந்திக்கிறாய். ஃபாத்திர சமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்தவனே. அந்த வழி நீ தான், துன்யாவல் ஆஹ்ரா, இன்மையிலே மறுமையிலே நீ தான் எனது பொறுப்புதாரியா. தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய். அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லடியார்களோடு என்னை சேர்த்துறியா அல்லா. யார் நல்லடியார்கள்? நபிமார்கள், என் மூதாதையர்கள், நல்ல மனிதர்கள், நபிமார்கள், அவங்களோடு என்னை சேர்த்துறியா அல்லாண்டு யூசுப் நபி துவா கேட்குறாரு அல்லாஹ்கிட்ட. அப்போ முஸ்லீமாக என்னை மரணின்னு நபி ஒன்று கேட்குறேன்டா, நாங்கள் கேட்குறோமா எப்பயாவது? எங்களோட துவாவில் யாரெல்லாம் என்னை முஸ்லீமாக மௌத்தாக்கு. நாங்கள் என்ன நினச்சிட்டிக்கிறோன்னா, பிறந்தா முஸ்லீம்டா, பேர் முஸ்லீம்டா, நாங்கள் முஸ்லீமாக தான் இருப்போம்னு நினைக்கிறோம். அல்லாஹ்க்கு தான் தெரியும் எங்களோட கடைசி முடிவு எப்படி ஆகும். நபிமார்களே முஸ்லீமாக மௌத்தாகணும்னு துவா கேட்டுக்கிறாங்க இல்லையா? யார்? இப்ராஹிம் நபி கேட்பார், வஜுனுபுனி ஒபனி அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் தூரமாக்கிறேன். சிலையை உடைச்ச வரவர், ஆனால் அவரே அல்லாஹ்கிட்ட கேட்பார், யா அல்லாஹ் இந்த சிலை வணக்கத்தின் பக்கம் என்னையை கொண்டு போய் தராத. அப்போ ஏன் கேட்பாருண்டா, அது அல்லாஹ் நாட்டத்தில் உள்ளது, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் மௌத்தாகிற முஸ்லீமாக தான் மௌத்தாவோமா, என்ன நிலையில் மௌத்தாவோன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் எப்பயுமே எங்களோட துவாவில் இருக்கணும், யாரெல்லாம் எங்களை முஸ்லீமாக, என் பரம்பரையை முஸ்லீமான உங்களாக ஆக்கு, முஸ்லீமாக அந்த முஸ்லீம்களுடைய கூட்டத்தை எங்களை சேர்த்துரு, நல்லடியார்களோட கூட்டத்தில் நான் சேர்த்துரு. இது மிக முக்கியமான ஒரு துவா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். தாலிக மின் அன்பா இல் கைபி, இது என்ன, மறைவான அறிவில் உள்ளது, ஞானத்தில் உள்ளது. நூஹீஹி
இலைக்க இப்போ அல்லாஹ் இப்போ யூசுப் நபியோட வரலாறு முடிஞ்சிட்டு, இப்போ யூசுப் நபியோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிட்டு, இப்போ வந்து அல்லாஹ் தஆலா நபியோட பேசுகிறான், நபிக்கு சொல்கிறான். நபி தானே இந்த சூரா சேர்க்குது. அப்போ சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, தாலிக மின் அன்பாஇல் கைப் நூஹிஹி இலைக்க வமா குன்த லதைஹிம் இது அஜ்மஉ அம்ரஹும் வஹும் யம்குரூன். இப்போ இந்த தௌராத்தில் தான் இந்த யூசுப் நபியோட வரலாறை படிச்சுட்டு யூதர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்லக்கொள்ளத்தான் அல்லாஹ் தஆலா யூசுப் நபியோட வரலாறெல்லாம் நபிக்கு சொல்கிறான். இப்போ யூதர்கள் நபியோட காலத்தில் தௌராத்தில் அவங்களோட வேதத்தில் படித்ததுகளை யூசுப் நபி ஏக்குனுடைய வரலாறுகளை பற்றி கேட்கக்கொள்ள அவங்க படிச்சுட்டு வந்து கேட்குறாங்க, இவர் செக் பண்ணுறதுக்கு நபியை. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை நபிக்கு சொல்லி கொடுத்திக்கிறான். சொல்லி கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், இது வந்து நான் உங்களுக்கு என்ன செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் வஹி அறிவிச்சுக்கிறோம். அவங்க உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தந்திரம் செய்கிறாங்க. யூசுப் நபியோட விஷயத்தில் யூசுப் நபியை கொண்டு போயிட்டு இதில் போட்டது என்னது, அந்த இதில் போட்டு தந்திரம் செஞ்சது விஷயத்தை நாங்கள் இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறோம், வஹி அறிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இது அஜ்மஉ அம்ரஹும் அப்படின்னா வஹும் யம்குரூன், யார் யூசுப் நபியோட சகோதரர்கள் அவருக்கு தந்திரமாக அவருக்கு செஞ்ச அநியாயத்தை நாங்கள் உங்களுக்கு அறிவிச்சுக்கிறோம். இப்போ அல்லாஹ் நபி முஹம்மது நபி சொல்கிறான், சரிதானே. வலவ் ஹரஸ்த வமா அக்ஸருன் நாசி வலவ் ஹரஸ்த பி முஃமினீன். நீங்கள் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்து ஈமான் கொண்டு மூமினாவாங்கன்னு நீங்கள் ஆசை வைக்கிறீங்க, ஆனால் எல்லாருமே அப்படி வரமாட்டாங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னால் யூதர்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்கிறதுன்னு ஏற்றுக்கொண்டு வரமாட்டாங்க. நீ இவ்வளோ யூசுப் நபியோட வரலாறை கூட சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்றதில்ல. அப்போ ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க, என்னடா இவ்வளோ சொல்லி இவங்களுக்கு விளங்குது இல்லையே, நான் நபின்னு ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையே அப்படின்னு கூட ரசூலுல்லாஹ் கவலைப்படக்கூட தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க எல்லாரும் என்னது மூமினாகுவாங்கன்ட்டு நீங்கள் பேராசை கொள்கிறீங்க, ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, அதிகமான பேர் நேர்வழிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்லுவான். வமா தஸ்அலுஹும் அலைஹி மின் அஜ்ரின் இன் ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கூலி எதிர்பார்க்கவும் இல்லை, நீங்கள் தவ்வா செய்கிறீங்க, அவங்கள்ட்ட கூலி எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது என்னது அகிலத்தாருக்கு ஒரு உபதேசம், அகிலத்தாருக்கு ஒரு திக்ர், ஒரு ஞாபகம் ஊட்டுதல் என்று சொல்லித்தான் நீங்கள் தவ்வா செய்கிறீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கூலி ஒன்றும் எதிர்பார்க்குறதும் இல்லை, இருந்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் வரமாட்டாங்க. வகஐயின் மின் ஆயத்தின் ஃபி ஸமாவாத்தி வல் அர்த் யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதுன். வானம் பூமியில் ஏதாவது ஒரு அத்தாட்சி நடந்தாலும், ஒரு தண்டனையோ ஒரு சோதனையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அத்தாட்சி ஒரு அற்புதம் ஒன்று நடந்தாலும் கண்டும் காணாத மாதிரி போய்த்துருவாங்க, ஏதோ நடக்காத மாதிரி புறக்கணிச்சிட்டு போயிடுவாங்க இவங்க. இந்த யூதர்களோட அந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டால், இந்த யூதர்கள் எங்கே உருவாகினாங்க தெரியுமா, இஸ்ராயீல்ன்ற வார்த்தை யாக்கூப் நபிக்கு தான் சொல்லப்படும். பனு இஸ்ராயில் என்று சொல்கிறது யாக்கூப் நபியோட பிள்ளைகளுக்கு தான். அவங்கள்லேருந்து வந்தது தான் இந்த இஸ்ரவேலர் யூதர்களோட அடிப்படை தான் இந்த யாக்கூப் நபியோட பிள்ளைகளும் விளைஞ்சா. அதனால தான் இந்த யூதர்கள்ட்ட அந்த கெட்ட குணம் இந்த யாக்கூப் நபியோட பிள்ளைகள்கிட்ட இருந்துச்சே, அந்த குணத்துடைய தான் இவங்கள்ட்டையும். சொந்த தம்பியை தூக்கி போடுறண்டா, இந்த சின்ன பிள்ளைகளே கொள்றண்டா, அந்த மனசு அவங்கள்ட்ட இயல்புலே ஈக்குது, அந்த பரம்பரை குணம் ஈக்குது அவங்கள்ட்ட. இந்த யாக்கூப் நபியோட பிள்ளைகள் சகோதரங்கள் இருக்கிறாங்க, யூசுப் நபியோட சகோதரர்கள், இவங்க தான் யூதர்கள், இவங்களோட பரம்பரை தான் யூத வம்சம் அங்கேயும் தான் வந்துச்சு விளைஞ்சு அவங்களுக்கு. இஸ்ரவேலர்கள் இஸ்ராயில்னு சொல்கிறதே யாக்கூப் நபிக்கு தான், யாக்கூப் நபிக்கிட்ட ஒரு பேர் தான் இஸ்ராயில். அப்போ அந்த ஒரு பகுதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். சரி, இப்போ அல்லாஹ் நபிக்கிட்ட சொல்கிறான், எவ்வளோ அத்தாட்சிகள் வந்தால் கூட இவங்க கண்டுகொள்ள மாட்டாங்க. வமா யுமினு அக்தருஹும் பில்லா இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஆனால் ஈமான் கொண்டுட்டு இணை வச்சு கொண்டிருக்கிறாங்க, ஈமான் கொண்டு இணை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படின்டா அல்லாஹ் தான் நம்பணும், அல்லாஹ் தான் வணங்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜியாரத்துக்கும் போவாங்க. நாங்கள் மூமின்னு சொல்லுவாங்க, ஆனால் தாயத்து தகடு தட்டும் போடுவாங்க. அது மாதிரி இவங்க உங்களை படைச்சது யாருண்டா மக்காவாசிகள்கிட்ட அல்லாண்டுவாங்க, மலை பொழிய வைக்கிறது யாருண்டா அல்லாண்டுவாங்க, உணவளிக்கிறது யாருன்னா அல்லாண்டுவாங்க. ஆனால் கும்பிடுறது வணங்குறது 365 சிலைகளை மக்களை வச்சுக்கிட்டு வணங்கினாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இணை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஈமானில் வேலை இல்லை, அதில் எந்த இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, அப்போ அமீனு அந்த தஅத்தியஹும் காஷியத்தும் மின் அதாபில்லா அவு தஅத்தியஹும் ஸாஅத்து பக்தத்தன் வஹும் லா யஷ்உரூன். அவங்க அச்சமற்று இருக்கிறாங்களா, பயமில்லாமல் இருக்கிறாங்களா,
அல்லாட தண்டனை திடீரென்று ஒரு பகல் பொழுதில் திடீரென்று ஒரு இரவு நேரத்தில் அல்லாவுடைய தண்டனை வந்துட்டா, அப்படி இல்லாட்டி அல்லாவுடைய மறுமையுடைய நிகழ்வு திடீரென்று வந்துட்டுண்டா, அவங்களுக்கு தெரியாமலே அவங்க உணராமலே அப்படி வந்துட்டுண்டா, அதிலிருந்து அவங்கள பாதுகாக்கிறது யாரு? அதுக்கு அச்சம் இல்லாமல் அவங்க ஈக்கிறாங்களா? இவ்வளோ அத்தாட்சிகள் நடக்குது, இதை கொண்டு கூட அவங்க ஈமான் கொள்ளாமல் ஈக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறான் நபிக்கிட்ட. நபியே நீங்கள் கேளுங்க, நீங்கள் என்ன பயப்படாமல் இருக்கிறீங்களா? அல்லாட தண்டனை வரும், அல்லாட சோதனை வரும், திடீர்னு மறுமை வரும், நீங்களே உணராத பிரச்சனைகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவானே, இதிலெல்லாம் நீங்கள் பற்றி யோசிக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரியா? இது நபிக்கு இப்போ அல்லாஹ் தஆலா இதை படிப்பினையே சொல்கிறான். இப்போ நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹாதிஹி சபீலி, இதுதான் என்ற வழி. அப்படின்னா நீங்கள் மக்களை அழைக்கிறீங்களே, இந்த இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறீங்களே, ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைக்கிறீங்களே, இதுதான் என்ற பாதை, இதுதான் என்ற இஸ்லாம். இது சொல்லிட்டு சொல்லுங்க, அதுரு இலல்லாஹி அலா பசீரத்தின், நான் அல்லாவின் பக்கம் ஒரு தெளிவான அறிவை கொண்டு தான் அழைக்கிறேன். சும்மா கண்மூடித்தனமாக எல்லாம் நான் அல்லாட பக்கம் அழைக்கலை. அல்லாட பக்கம் அழைக்கிறது எனக்கு அறிவு தந்திக்கிறான். அல்லாட அறிவு, அல்லாட்டிருந்து வஹி வருது, அந்த வஹியை வச்சு அல்லாட அறிவின் பற்றி தான் அழைக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. நான் மட்டும் இல்லை, அனவமனித்தபன், நானும் என்னை பின்பற்றிருக்கக்கூடியங்களே தோழர்கள், நபி தோழர்கள், நாங்கள் அல்லாவுடைய ஒரு அறிவை வச்சு தான் நாங்கள் அழைக்கிறோம். அறிவில்லாமல் நாங்கள் பேசலை, மூட நம்பிக்கைகளை வச்சு நாங்கள் உங்களை அழைக்கலை. தெளிவான வேதம், தெளிவான நேர்வழியை கொண்டு தான் நாங்கள் உங்களுக்கு அழைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு, யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், சிலை வணங்கக்கூடியவங்களுக்கு சொல்லுங்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சரி, அப்போ தெளிவான ஒரு விளக்கத்தில் தான் அழைக்கிறோம்டா, நபி தோழர்களும் தெளிவான விளக்கத்தில் தான் இருந்தாங்க, அறக்குறையாக ஐக்கல. நபி தோழர்கள் அல்லாஹ் தஆலா தோழர்களாக தெரிவு செஞ்சதே ஒரு பாக்கியம். எனவே தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டேன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே நபி இப்போ நாங்கள் எங்களுக்கு மார்க்கத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் எங்களோட சுய புத்தியை சிந்திக்காமல் நபி தோழர்கள் இதுக்கு என்ன விளக்கம் எடுத்தாங்கன்னு நாங்கள் பார்க்கணும். ஏன்டா அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நபிக்கு சொல்லக்கூட சொல்கிறான், நானும் தெளிவாகிக்கிறேன், தெளிவான அறிவில் இருக்கிறேன், என்னை பின்பற்றியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ நபியை பின்பற்றினதுன்றது யார்? நபித்தோழர்கள். அப்போ நபித்தோழர்களும் தெளிவான வழியில் தான் இருப்பாங்கன்றது தான் இந்த வசனம் சொல்லுது. சொல்லிட்டு இப்போ இறுதி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். நபிக்கு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், வமா அன மினல் முஷ்ரிக்கீன், நான் இணை வைப்போர்களோட இல்லை. இணை வைக்கிற கூட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சிலை வணங்குறது, இந்த தர்கா வழிபாடு, மரணிச்சவங்கள்ட்ட கையேந்துறது, இதெல்லாம் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நபியை நீங்கள் சொல்லுங்கள். இணை வைப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பிரகடனப்படுத்த சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வமா அர்சல்நாக மின் கப்லிக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம் மின் அஹ்லில் குரா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் நிறைய மனிதர்களை அனுப்பிக்கிறோம், நபிமார்களை நாங்கள் அனுப்பிக்கிறோம். ரிஜாலன், மலக்குமார்கள் அல்ல, ஆண்கள், மனிதர்கள். நபிமார்கள் பெண்களில் வரல, ஆண்களில் தான் வந்துக்கிறாங்க. நூஹி இலைஹிம், அவர்களுக்கு நாங்கள் வஹி அறிவிச்சிக்கிறோம். மின் அஹ்லில் குரா, அவங்க என்னது, கிராமப்புற வாசிகள், கிராமப்புறத்தில் வாழ்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வஹி அறிவித்து நபிமார்களாக நாங்கள் தெரிவு செஞ்சுக்கிறோம். அஃபலம் யசீரு ஃபில் அர்த், அவர்கள் பூமியில் நடந்து திரிந்து அவர்கள் பார்க்கவில்லையா? ஃபயந்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன மின் கபிலிஹிம், அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கு என்னென்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் நாங்கள் அவங்கள தண்டித்தோம் அவங்க செஞ்சதுகளுக்கு, இதெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லையா? வலதாருல் ஆகிரத்தி ஹைருல் லில்லதீன தகவ், மறுமைக்குரிய அந்த வீடு, அந்த சொர்க்கம் அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் இருக்கிறது, அவர்களுக்கு தான் அந்த சிறந்த முடிவு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிஞ்சு கொள்ளலையா என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு கேட்க சொல்கிறாங்க. உங்களுக்கு முன் வந்த சமூகமெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க. அது சமூது கூட்டம், அவங்களுக்கு நபிமார்கள் இருந்தாங்க, அவங்க சொல்லி ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்கு என்னென்ன இந்த உலகத்தில் தண்டனை நடந்துச்சு, இந்த உலகத்தில் நீங்கள் போக்கல, அவங்க அழிக்கப்பட்ட இடங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலையா, உணர்வு பெறலையா அப்படின்னு கேட்டு சொல்கிறாங்க. அஃபலா தாக்கிலோன், அவர்கள் ஈமான் கொள்ளாமல் அல்லது அறிவில்லாமல் நிற்கிறாங்க, எனது புத்தி இல்லாமல் நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து படிப்பினை பெற்று அல்லாவின் பக்கம் திரும்பாமல் இப்படி இருக்கிறாங்க. ஹத்தா இத ஸ்தை அசர் ருசுலு வன்னு அன்னஹும் கது குதிபு ஜாஅஹும் நஸ்ருனா ஃபனுஜ்ஜிய மன் நஷாஉ வலா யருத்து பஅசுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்குன்னு கேட்டால்,
ரசூல்மார்களையே அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க, நிராசை ஆகிட்டாங்க ரசூல்மார்களுடைய விஷயத்தில். அவங்க நினைக்கிறாங்க வதன்னு அன்னஹும் கது குதிபு, அவர்கள் நபிமார்களும் பொய்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினச்சிட்டு நபிமார்களை கூட அவங்க கண்டுகொள்ளலை. அந்த நேரத்தில் அல்லாஹ்கிட்ட இருந்து அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு வரும், சரியா? அதில் அல்லாஹ் தஆலா அவன் விரும்புகிறவங்கள அந்த சோதனைகள் அழிவுகள்லேருந்து பாதுகாப்பான், சரியா? வலா எருத்து பசுனா அனில் கோமில் முஜ்ரிமீன், அந்த நேரத்தில் பாவிகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பாதுகாக்க மாட்டான். பாவிகள்டா இணை வைப்பவர்கள். இப்போ இவங்க நினைக்கிறாங்க ரசூல்மார்களை போய் வச்சுட்டாங்க, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ்வோட தண்டனை வரும் அப்படி நினச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சோதனையை கொடுத்து தண்டனையை கொடுத்து என்ன செய்வான்டா, நல்லவங்களை பாதுகாத்துருவான். இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெள்ளம் வந்துட்டு, அப்போ என்ன சொன்னாங்க, மகன் என்ன சொன்னார், நான் மலைக்கு மேலே ஏறி என்னையை பாதுகாத்துக்கொள்வேன், இவங்களுக்கெல்லாம் அழிவு, இவங்கெல்லாம் அழிஞ்சிருவாங்கன்னு தான் நினைச்சார். ஆனால் அல்லாஹ் தஆலா திடீர்னு அல்லாஹ்வோட உதவியை இறக்கி நூஹ் நபியை அந்த மக்களையும் பாதுகாத்துருவான், பாதுகாத்துட்டு இந்த இவங்களாம் அழிச்சிருவான். இதே மாதிரி தான் மூசா நபியை விரட்டிட்டு வந்த ஃபிரௌனுடைய கூட்டம் என்ன நினச்சிச்சு, என்னது இவங்களை விரட்டி பிடிக்கலான்னு நடு கடலுக்கு போயிட்டாங்க, கடல் அல்லாஹ் தஆலா பாதையாக்கினான். மூசா நபியை சமூகத்தையும் பாதுகாத்துட்டான், இவங்களாம் அல்லாஹ் அழிச்சிட்டான். இப்படி தான் நடக்கும். ஆரம்பத்தில் சோதனை துன்பம் எல்லாருக்கும் வார மாதிரி தான் விளங்கும். ஆனால் உண்மையான மூமியங்களை அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாத்துருவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், இப்போ இதை கடைசியாக சொல்கிறான், லக்கது கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லி உலில் அல்பாப், இவர்களுடைய இந்த வரலாற்றில் முன் சென்ற சமூகம், யூசுப் நபிய வரலாறு ஆய்க்கலாம், முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறு ஆய்க்கலாம், ஆதி சமூது நூஹு நபியுடைய, சுவைபு சாலிஹ் நபியுடைய அந்த வரலாறுகள் இருக்குதே, இவங்களுடைய இந்த வரலாற்று கதைகள் எல்லாம் குர்ஆனில் சொல்கிறானே, இதெல்லாம் என்னத்துக்கு சொல்கிறான்டா, ஒரு படிப்பினைக்காக சொல்கிறான். அதை படித்து நீங்கள் உணர்வு பெறணுன்றதுக்காக சொல்கிறான். லி உலில் அல்பாப், புத்தி உள்ளவங்களுக்கு அறிவு உள்ளவங்களுக்கு அவங்க அதில் படிப்பினை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா கான ஹதீஸன் யுஃப்தரா, இது இட்டுக்கட்டப்பட்ட கட்டு கதை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறது சும்மா கற்பனை கதைகள் காவியங்கள் இல்லை, இது வலைனா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதை, இதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்னால் உண்மைப்படுத்திக்கிறான். இதில் தௌராத்தில் இஞ்சிலெல்லாம் இந்த வரலாறு இது நபிமாருடைய வரலாறு அப்போவே அல்லாஹ் உண்மைப்படுத்திட்டான். இப்போ உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் உண்மைப்படுத்திக்கிறான். வ தஃப்சீல குல்லி ஷைஇன், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா ஹலால் எது ஹராம் எது சரி எது பிழை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்திக்கிறான் இந்த வேதத்தில் குர்ஆனில். வஹுதன் வ ரஹ்மத்தன், இது நேர்வழியும் மீக்குது, இதில் ரஹ்மத் அல்லாஹ்வுடைய அருளும் மீக்குது. யாருக்கு, லி கௌமி யுமினூன், ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த அல் குர்ஆனில் நேர்வழியும் ரஹ்மத்தும் இருக்குது. இதில் ஹலால் ஹராம் எல்லாத்துக்கான தெளிவு இருக்குது. இது உண்மைப்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனை உண்மைப்படுத்துறது தான் முன் சென்ற வேதங்கள், தௌராத் இஞ்சில் ஜபூர் எல்லாம் பின்னுக்கு அல்லாட இந்த குர்ஆனை உண்மைப்படுத்துறது. அதில் நிறைய மாற்றங்கள் செஞ்சிட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அது உண்மையாக இருந்த நேரம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது ஏற்கனவே நான் அந்த வேதங்கள் உங்களை உண்மைப்படுத்துது விளைஞ்சி அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது கட்டுக்கதைகள் அல்ல. எனவே அல் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கூடிய வரலாறுகள் அனைத்துமே என்னது, அல்லாஹ் தஆலா எங்களோட ஈமானை பலப்படுத்துறதுக்காக, எங்களோட அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எடுக்கக்கூடிய பாடங்கள். எனவே நாங்கள் அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனில் வரக்கூடிய சூறாக்களை தர்ஜுமாக்கள் எடுத்து படித்து அவருடைய விளக்கங்களை நாங்கள் தேடி படிக்கிற நேரம் எங்களோட ஈமான் அதிகரிக்கும், மார்க்க விளக்கங்கள் கூடும், நபிமார்களை பற்றிய அறிவு எங்களுக்கு கிடைக்கும். நபிமார்கள் எந்த அளவுக்கு ஈமானில் உறுதியாக இருந்தாங்க, எப்படி கஷ்டங்கள் துன்பங்களின் போது அவங்க எப்படி பொறுமையாக சகித்து கொண்டாங்க, அவங்களோட ஈமான் எப்படி இருந்துச்சுன்ற விளக்கங்கள் கிடைக்கும். எனவே அல்லாஹ் தஆலா அந்த சிறந்த நபிமார்கள் நல்லடியார்ன்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள் புரிந்ததோடு அல்லாஹ் எம் அனைவரையும் முஸ்லிமாகவே மரணிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.